வணக்கம் ரெண்டு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் குறிப்பாக நல்லூருக்கு வந்து நாங்கள் நல்லூருக்கு வந்த இடத்துல வளமையான நல்லூர் சம்பந்தமான வீடியோகள் தொடர்ந்து பதிவேற்றி கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கும் பதிவேற்ற வந்து நான் வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னுடைய மைக் பார்த்தீங்கன்னா துளைஞ்சிது. என்ன செய்யறதுன்னு சொல்லி தெரியல. அதாவது பார்த்தீங்கன்னா 1,19,000 பெறுமதியான மைக் பார்த்தீங்கன்னா துளைஞ்சிது. அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் டேக்ஸ் லைசன்ஸ் ஏடிஎம் கார்டுலேருந்து இல்லாமல் இருக்குது. ஒரு சிறுதொகை பணமும் உள்ளுக்கு வச்சிருந்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா சில 1000 ரூபா 1500 இதை வச்சிருந்தேன். அது காசு எனக்கு முக்கியம் இல்லை, ஆனால் இந்த மைக் தான் எனக்கு முக்கியம். அதாவது பார்த்தீங்கன்னா 1,19,000 பெறுமதி. யாராச்சும் அதை எடுத்துருந்தா தாங்கோ, நான் உங்களுக்கு உரிய சன்மானம் பார்த்தீங்கன்னா நான் வழங்குவேன். அதாவது பார்த்தீங்கன்னா மைக்கின பெறுமதி 1,19,000 சரியாக சிரமத்தின் பற்றி தான் அந்த மைக் எடுத்தது. ஸோ என்ன செய்யறதுன்னு சொல்லி தெரியல. இப்போ இங்கே போய் நான் சொன்ன இடத்துல அவையில் சொன்னவையில் நாங்கள் மைக்கில் லோன்ஸ் பண்ண மாட்டேன், யாராச்சும் கொண்டு வந்து தந்தால் உங்களுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் வந்து எடுங்க, அப்படி யாராச்சும் எடுத்தால் ஒன்று தரீனம்னு சொல்லியிருந்தேன். அப்போ அதால் பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும்னு சொல்லி தெரியாத கட்டத்தில் நம்ம வீடியோ உங்களுக்கு பதிவேற்றி இருக்கிறேன். பாருங்க, மேக்ஸிமம் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் ஷேர் பண்ணுற பட்சத்தில் எனக்கு அந்த மைக் வந்து சேரணும்னு சொல்லி நம்புகிறேன். நீங்கள் சொல்ல குறிப்பாக சொல்லப்போனால் அந்த என்ன மாதிரி பொருள் இருக்குமான்னு சொல்லி சொன்னால் ஒரு கேஸ் ஒன்று, ஒரு சின்ன கேஸ் மாதிரி இருக்கும், பேஸை விட கொஞ்சம் பெருசு. அதுக்குள்ளே வந்து ஒரு ரிசீவர் மைக்கு முண்டி வெட்ட கையில் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு மைக் தான் இருக்குது. யாரும் எடுத்து இது யாருக்கும் பிரயோசனப்படுத்த போகிறதில்லை. அதோட அதுக்குள்ள ஐசி இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறார். ஏடிஎம் கார்டும் இருக்குன்னு, ஏடிஎம் கார்டு எல்லாம் இருக்குது. நீங்கள் எடுத்துக்கொண்டு தாரவருக்கு வந்து அவர் சன்மானம் வழங்குறேன்னு சொல்கிறார். ஏதாவது ஒரு சன்மானம் வழங்குவார். குறிப்பாக சொல்ல போனால் அவர் கஷ்டத்தின் மத்தியில் தான், அவர் யூடியூபராக ஒரு கஷ்டத்தின் மத்தியில் தான் அந்த பொருட்களை வாங்கியிருக்கிறார். இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும், அவருடைய வீடியோக்கள் எல்லாம் வந்து ஒரு முன்னுதாரணமான வீடியோக்களாக தான் இருக்குது. அப்போ இப்படி ஒரு நிலையில் வந்து முருகன் சோதித்த மாதிரி இன்றைக்கு இப்படி ஒரு நிலைமையாக போயிட்டுது. நானும் அந்த இடத்துக்கு வந்திருந்தேன். குறிப்பாக அந்த பொருள் வந்து யாரும் களவாடப்படையில்லை. அது வந்து ஒரு தவறு விடப்பட்ட பொருள். யாரும் எடுத்திருந்தால் நீங்கள் ஒன்றில் இவர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கலாம், இல்லை மாநகர சபையின் உற்சவ கால பணிமனையில் கொடுக்கலாம். இப்போ அவர் வந்து ஏற்கனவே மாநகர சபையின் உற்சவ கால பணிமனையில் அறிவிச்சிருந்தது. அவை என்ன சொல்லணும்னு சொல்லி சொன்னால், நாங்கள் இதனையும் அறிவிக்கிறதில்லை, யாரும் அப்படி தவறி விட்ட பொருளை கொண்டு வந்து தெரிவினம், எடுத்துகிட்டு கொண்டு வந்து தெரிவினம் என்று சொல்லி வெட்ட ஃபோன் நம்பரை வாங்கிட்டு விட்டவன். இப்போ பெரும்பாலும் நீங்கள் வந்து எடுத்திருந்தால் பெரும்பாலும் உங்களோட கைகளுக்கு கிடைக்கும். எப்படியோ அது வந்து பொதுவான ஒரு இடத்துல தான் அந்த இப்போ வச்சது. அது என்று சொன்னால் குறிப்பாக லிங்கங்கூர் வாடகை பக்கத்தில் அதில் நாங்கள் சில உணவுகளை உண்டுட்டு அந்த இடத்துல உணர்ந்து இருந்து வச்சுட்டு அவர் கைகழுவ என்னோட தான் வந்தவர் கைகழுவ வந்த இடத்துல அந்த இடத்துல தவறி விடப்பட்டு பிறகு போய் பார்த்த இடத்துல காண இல்லை. அப்போ அது கொஞ்சம் பெருமதி வாய்ந்த பொருள். அதனால் அது பொருளுக்கு அப்பால் அங்கே அந்த ஐசி இன்சூரன்ஸ் டேக்ஸுகள் எல்லாம் நீங்கள் எடுக்கிறாண்டா அவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தெரியும் தானே. பெரும்பாலும் முருகன் அருளாலேயே கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் எடுத்தால் இவர்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க, எல்லாம் வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. மற்ற யூடியூபர்ஸ்களும் இந்த ஒத்துழைப்பு வழங்குங்க. இப்போ நானும் ஒரு யூடியூபராக அவருக்கு இந்த ஒத்துழைப்பை செய்யணும் முடியுமா என்ன சொன்னால், உண்மையாகவே உங்களுக்கு தெரியும் யூடியூப்பில் வளர்ந்து வரவர்களுக்கு எவ்வளோ கஷ்டம், இந்த ஜேர்னியில் வந்து இவ்வளோ கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும். அந்த இடத்துல அவர் இந்த வளர்ந்து வந்து தான் இந்த பொருளையும் வாங்கினவர், கஷ்டத்தின் மத்தியில் தான் வாங்கினவர். வாங்கின முறையும் சொன்னவர், எப்படித்தான் அந்த பொருளை வாங்கினு சொல்லி அதை கேட்கவே எனக்கு அந்தரமாக இருந்தது. ஆனாலும் அதை வீடியோவில் சொல்லலை. ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்கோ, எடுத்தால் கண்டிப்பாக யாராவது கைகளுக்கு கிடைக்கும். அவருடைய ஃபோன் நம்பரை சொன்னீங்கன்னா 9774775603 77 477 56 03. அதையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் நோம்பலாக கோயில் வீடியோ அதெல்லாம் செய்யல, கட்டாயமாக மைக் வேணும். மைக் இல்லாமல் நாங்கள் வீடியோ செய்யலாது. ஏன்னா அவ்வளோ சவுண்டாக இருக்கிற இடத்துல எங்கே சவுண்ட் நாங்கள் கதைக்கிற கேட்கணும்னு சொன்னால் கட்டாயம் மைக் வேணும். இல்லாட்டி எங்கள் வீடியோ எல்லாம் ஓடாது. கட்டாயமாக மைக்குன்றது ஒரு யூடியூப் சைடு ஆட்களுக்கு இல்லாட்டி என்ன சொல்கிறது இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு மோஸ்ட்லி மைக் தேவை. மைக் இல்லாமல் ஒன்றுமே இல்லை என்னை பொறுத்த மட்டும். ஸோ முக்கியமாக உண்டு, உங்களால் முடிஞ்சால் கொண்டு தாங்கோ. உரிய சன்மானம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழங்குவேன். அதை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை. ஏன்னா 2 பேருக்குமே பிரயோசனம் இல்லாமல் இருக்கும். இப்போ நானும் ஒன்றும் செய்யலாம், நீங்களும் இப்போ யூஸ் பண்ணிடாது. ஸோ கொண்டு தந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இன்சூரன்ஸ் டேக்ஸ் லைசன்ஸ் ஏடிஎம் கார்டுலேருந்து A to Z எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. நம்மளாக நான் கொண்டு எல்லாமே. ஸோ கொண்டு தருவீங்க சொல்லி நம்புகிறேன். எப்படி முருகன் எப்படி கொண்டு ஸ்டேப்பான்னு சொல்லி நம்புகிறேன். ஓகே, பார்ப்பேன். நீங்கள் வீடியோ பார்க்குறார்கள் வந்து இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுங்க. அப்பொழுது தான் அவர்கிட்ட கைகளுக்கு கிடைக்கும். யாராக இருந்தாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பெரும்பாலும் கிடைக்கும், முருகன் அருளால் கிடைக்கும் நாங்களே நம்புகிறோம். தொடர்ந்து சொல்ல போகிறீங்களா? அப்படி கிடைச்சா டிடி விலாக்ஸ் என்ற என்னோட யூடியூப் சேனலில் நான் அடுத்த கிடைச்ச வீடியோ பார்த்தீங்கன்னா பதிவேற்றம் செய்வேன். ஓகேண்ணே, நன்றி. சரி.